Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க இப்படி பார்த்துருப்பீங்க சூப்பரான ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ இப்போ தான் பண்ணி காமிச்சிருக்கோம். அதே போல் பார்த்தா எப்படி உங்கள் ஆனிவர்சரிக்கு பார்த்தா நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி எடிட் பண்ணுறதை சொல்லித்தரேன். உங்கள் ஆனிவர்சரி இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஆனிவர்சரி வீடியோ எடுத்துட்டோம், யாரும் உங்கள் ரிலேட்டிவ் யாராகட்டும் அவங்களுக்கும் நீங்கள் பார்த்து எடிட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த வீடியோ மாதிரியே எடிட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு எடிட் பண்ண தெரியல அப்படின்னா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படி எடிட் பண்ணுறதுக்கு நான் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் டைப் எந்த ஒரு டைப் பண்ணாலும் இருக்கட்டும் நான் எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோ போகலாம். ஜஸ்ட் நீங்கள் கான்செப்ட் பார்த்தலாம் எப்படி இந்த வீடியோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Alight மோஷன் ஆப் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஓகே, அதை எப்படி குயிக்காக பார்த்தலாம். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த Alight மோஷன் உங்களுடைய Alight மோஷன் ஆப் பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணா பண்ணணும். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். ஓகே, லிங்க் மேலே கிளிக் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உங்களை Alight மோஷன் ஆப் பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு QR கோட் கொடுப்பேன். அந்த QR போய் கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய Alight மோஷன் ஆப் தான் இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்க? அப்புறம் ஃபாண்ட் தேவைப்படுது. வேட் பண்ணுறதுக்கு ஃபாண்ட்டு ப்ராஜெக்ட் லிங்க் அதுக்கப்புறம் QR கோடு மூணுவே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா கொடுத்துறேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிங்க. கரெக்டாக எப்படி ப்ரோ இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் எடுக்க சொல்லிங்கன்னா கரெக்டாக பார்த்தா எப்படி எடுக்க சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும் அந்த டேட் பார்த்தா ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்க? டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டேட் அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போயிட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை ப்ரோ சொல்கிற எனக்கு கொஞ்சம் கூட புரியல, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னால் டீட்டெயிலாக பார்த்தா நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் அப்ளை இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா உங்களுக்கு இதை ஷோ பார்த்தா ஆகும். இங்கே பார்த்தா 21 ஜனவரி பார்த்தா கொடுத்துருக்கேன். இங்கே காப்பின்னு இருக்கும், 3 காப்பி 21 மேலே கிளிக் பண்ணிட்டு அந்த எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேட் பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வரும். நீங்கள் டேட்டை பார்த்தா நம்பர் என்னவோ அது என்ன டேட்டோ அந்த டேட்டை பார்த்தா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதாவது மேலே பார்த்தா 03 காப்பின்னு ஒன்று இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து ஜனவரி இருக்குல்ல, இங்கே ஜனவரி பிப்ரவரி என்ன டேட் அவங்களுக்கு ஆனிவர்சரியோ அந்த மந்த் பார்த்தா என்டர் பண்ணிங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். அதே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அப்புறம் ஹாப்பி ஆனிவர்சரின்னு வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் நேம் பார்த்தா போடணும். ஓகேங்களா? திவ்யா தனுஷ் அப்படின்னு பார்த்தா நான் போட்டிருக்கேன். அவங்களோட நேம் பார்த்தா நான் போட்டிருக்கேன். கரெக்டாக நீங்கள் தனுஷ்ன்ற மேலே கிளிக் பண்ணி திவ்யான்ற மேலே கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் பார்த்தா மாறிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மேலே இருக்கும். ஓகேங்களா? மேலே பார்த்தா கேர்ளோட நேமு, கீழே பார்த்தா பாயோட நேம் இருக்கும். அம்மா கிளிக் பண்ணி தனுஷ் இருக்கும். என்ன அவங்க நேமோ நேம் தான் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தலாம். ஓகே, ஒரு டேப்லெட் மேலே கொடுத்துருப்பேன். அந்த டேப்லெட் கீழே மட்டும் உங்களோட ஃபோட்டோ மாதிரி ஆட் பண்ண மட்டும் போது எந்த ஒரு எஃபோர்ட் பண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் நிறைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் மறக்காம வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா நீங்கள் கரெக்டாக இந்த அதாவது அதை நேம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் பிக்சர் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே ஒரு பிக்சர் பார்த்தா லாஸ்ட் எண்டில் பார்த்தா பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர் மட்டும் கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபிட்டுன்னு இருக்கும். ஓகே, அந்த ஃபிட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இது அவங்கள்ட்ட ஒன்றா இருக்க ஃபோட்டோ எதுவோ வெட்டிங் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து பக்கவா இருந்தால் ஃப்ரேம் பார்த்தா செட் பார்த்து ஆகிடும். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் கீழே இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டார் பட்டன் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுங்க. அதே ஃபர்ஸ்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது அதே மெத்தட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா 2 இமேஜ் மேலே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண பண்ணிங்க. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணி ஸ்டாங்கில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகே, ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் மேலே இருக்கிற கிளிக் பண்ணிட்டு வீடியோ 1080 பிக்சல் கீழே எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லுதா அது எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அவ்வளோ 2 மினிட்ஸ் முடிஞ்சு பார்த்தா உங்களுக்கு கேலரியில் இந்த வீடியோ தான் மொபைல் பார்த்தா சேவ் பண்ண ஆகிடும். வீடியோ பார்த்தா வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான நியூவான சூப்பரான எடிட்டிங்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.